ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வெண்பா பிரம்யா யூடியூப் சேனல். சாட்டர்டே vlog வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து சண்டே, அத்தை வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி வந்து பஸ் புக் பண்ணியாச்சு, 10 o'clock பஸ்ஸு. பஸ் ஸ்டாப் வந்துட்டு அவங்களுக்கு டபுள் ரோட் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் அந்த முன்னாடி தான் வந்து பஸ் ஸ்டாப்பு. அங்கே வந்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ்லேருந்து கால் பண்ணாங்க அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாப்புக்கு போயிடலாம். ஹாப்ஸ்காம் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பஸ்லேருந்து கால் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டாப் நேம் வந்து சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. இங்கேயுமே வந்து நிறைய தமிழ்நாடு பஸ்ஸஸ் வரும். புக் பண்ணாமல் போகணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம பஸ் ஏறிக்கலாம். இது வந்து லால்பாக் டபுள் ரோட். இந்த இடத்துல வந்தால் அப்படின்னா எல்லா ஊருக்கான பஸ்ஸுமே வரும். இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சில டைம் வந்து இந்த இடத்துல பஸ் வராமல் சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட் வழியாக வந்து எல்லா பஸ்ஸஸுமே வந்து போகும். ஸோ நீங்கள் வந்து ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த வழியில் வந்து பஸ் போகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நிறைய தமிழ்நாடு பஸ்ஸஸ் வந்து போயிடுச்சு. எத்தனை பஸ் போகுதுன்னு நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ஊரில் இருக்கும்போது தமிழ்நாடு பஸ் பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வந்துடுது. பஸ்ஸையே பார்த்ததே இல்லாத மாதிரி தமிழ்நாடு பஸ் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. பஸ்ஸில் அவங்க சொன்ன ஸ்டாப்க்கு வந்து போயிட்டு அத்தையை வந்து பஸ் ஏற்றி விட்டாச்சு. 10:20க்கு வந்து பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்துச்சு, மதுரை கஃபே அப்படின்ட்டு. அங்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். சூப்பராக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. இடியாப்பம், தேங்காய் பால், அந்த மாதிரி ஃபுல்லாக சவுத் இண்டியன் ஃபுட்டு தான் இருந்தது. ஆமாடா, போயிடுச்சுடா. வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சண்டேவாக இருந்தாலும் நான்வெஜ் மெனு வந்து எதுவுமே கிடையாது. நேற்றுக்கு தான் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டோம். அப்படிங்கிறதால இன்றைக்கி வந்து சிம்பிள் மெனு தான். ஸோ vlog எடுக்கிறதுக்கும் வந்து பெருசாக எதுவுமே கண்டென்ட்டே இல்லை. 2 பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. அந்த பார்சல் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எல்லாம் எப்படி ரிசீவ் ஆகிருக்கு, என்ன ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே சைடில் டிவியில் வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோ வந்து போயிட்டுருந்துச்சு. எனக்கு அந்த ஷோ வந்து ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா வீக்கும் பார்க்குற ஷோ, ஸ்டார்ட் மியூசிக், இந்த மாதிரி நான் ஃபிக்ஷன் ஷோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது எல்லாமே வந்து பார்ப்போம். கேம் ஷோஸ், இந்த மாதிரி கப்பிள் ஷோஸ் எல்லாமே வந்து நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். அதனால் எல்லா சாட்டர்டே சண்டேவும் வந்து நான் இந்த மாதிரி ஷோஸ் தான் வந்து பார்த்துட்ருப்பேன். ஃபர்ஸ்ட் பார்சல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு கிளாஸ் பாட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். செல்லோ பிராண்டோட கிளாஸ் பாட்டில், 1 லிட்டர் கெப்பாசிட்டி பாட்டில். இது பூஸ்ட் வந்து போட்டு வைக்கிறதுக்காக பாட்டில் பார்த்தோம். இந்த பாட்டில் பார்க்குறதுக்காக தான் வந்து நாங்கள் லாஸ்ட் பர்த்டே ஷாப்பிங் போயிருந்தப்போ ஹோம் சென்டர்லேயுமே பார்த்தோம். பட் ஹோம் சென்டரில் வந்து பேக்காக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் வந்து அமேசான்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. 1 லிட்டர் பாட்டில் சூப்பராக இருந்தது குவாலிட்டி. நான் இந்தளவுக்கு குவாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ரைஸ் வந்து 169 வந்து போட்டிருந்தாங்க. பேக் ஆஃப் 2 வாங்கும்போது இன்னுமே வந்து ப்ரைஸ் கம்மியாகும். டிமார்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. சரி, அங்கே வந்து இப்போதைக்கு போகலை, அதனால சரி உடனே வேணுங்கிறதுனால அமேசான்லேயே ஆர்டர் பண்ணியாச்சு. காலையில் ஆர்டர் பண்ண ஈவினிங் போல் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. குவாலிட்டி நல்லா இல்லைன்னா ரிட்டன் பண்ணிடலான்னு ரிட்டன் ஆப்ஷன் இருக்க மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது குவாலிட்டி. பாட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. டிமார்ட்டில் வாங்கியிருந்தோன்னா கூட இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அந்த பாட்டிலுமே நல்லா திக்காக தான் இருக்கும். பட் அதை விட இது வந்து திக்னஸ் நல்லா ஜாஸ்தியாக இருந்தது. நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்தது. திக்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ ஒன்ஸ் தெரியாமல் லைட்டாக கீழே பட்டுச்சு அப்படின்னா கூட உடையாது. அந்தளவுக்கு நல்லா திக்காக வெயிட்டாக இருந்தது பாட்டில். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டாக்கபிள் மெத்தட்காக கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து சின்னதாக ஒரு கர்வ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேப்புக்கு மேலே இன்னொரு பாட்டில் வச்சோம் அப்படின்னா அது வந்து அப்படியே லாக் ஆகிக்கும் அந்த கேப்போட. நம்ம தள்ளும் போது கூட கீழே விழுகாது. அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. பாட்டிலோட டிசைன், கலர் எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுலேயே வந்து 500 ml, 750 ml, 1000 ml, 2000 ml சைஸஸ்லாம் கூட இருக்குது. ஒரு கிச்சன் ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டிலை வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்த பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பெட்ஷீட்ஸ் தான் இருக்குது. க்ரே கலர் பெட்ஷீட்ஸு, கிங் சைஸ் பெட்ஷீட்ஸு. ரொம்ப நாளாக வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் எது நல்லாயிருக்கும்ன்ட்டு. க்ரே கலரில் வந்து பெருசாக ஆப்ஷன் இருந்த மாதிரியே இல்லை. அமேசானில் வந்து ரொம்ப நாளாக தேடி இந்த பெட்ஷீட் வந்து சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே ரிசீவ் ஆயிருந்தது. பேக்கிங் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது.
ஒரு பெட்ஷீட்டு 2 பில்லோ கவர் வந்து இருக்குது. இதில் வந்து கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அமேசானில் பிக்ஸ் பார்க்கும்போது வந்து டார்க் க்ரே மாதிரி இருந்தது. சரி டார்க்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரிசீவ் ஆகும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட் கலராக ரிசீவ் ஆன மாதிரி இருந்தது. பட் டிசைன் எல்லாமே வந்து சேமாக தான் இருந்துச்சு. மெட்டீரியல் வந்து சூப்பர் சாஃப்டாக இருந்தது, நல்ல சாஃப்டாக இருந்தது, நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருந்தது. ஆனால் ஃபிட்டட் பெட்ஷீட் கிடையாது, நார்மலான பெட்ஷீட் தான். கலர் மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரேவாக இருந்திருந்தால் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் வந்து நல்லாவே சாஃப்டாக இருந்தது. இன்னும் வந்து காட்டில் போட்டு பார்க்கல எந்த அளவுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும்ன்ட்டு. 7 days ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு வந்து சைஸ் பத்தலை அப்படின்னாலும் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பில்லோ கவருமே வந்து நல்ல பெருசாக இருந்தது. ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்க பில்லோவே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அந்த பில்லோவுக்கு போடும்போதே வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் இருந்தது. மண்டே கோகுலாஷ்டமி ராதா ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதை வந்து சாட்டர்டே தான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து ஷால் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து கரெக்டாக கிடைக்கல. சண்டே மார்னிங் ஒரு 10 o'clock போல் தான் ஆர்டர் பண்ணேன். சண்டே நைட்டே வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பனாக தான் ரிசீவ் ஆகிருந்தது. பெருசாக கவர் போட்டு எதுவுமே வந்து பேக் பண்ணல. பேக்கேஜிங் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. வெண்பா குட்டி வந்து இந்த ஷால் பார்த்தோன்னே எனக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்து மம்மிக்கு ஷால் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தா. நான் வந்துட்டு இல்லை வெண்பாக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வெண்பா குட்டி வந்து டோட்டல் அப்செட்டு. லாஸ்ட் இயர் வந்து ராதா ட்ரெஸ் போடும்போதே கொஞ்சம் வந்து கம்பல் பண்ணி தான் போட்டு விட்டுருந்தோம். இந்த வருஷம் வந்துட்டு சாட்டர்டே நைட்டே அழுக ஆரம்பிச்சிட்டா, எனக்கு ராதா ட்ரெஸ் வேண்டாம், ராதா ட்ரெஸ் வேணான்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக சமாதானம் பண்ணி ராதா மாதிரி ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. சண்டேக்கு அப்புறமா விலாக் வந்து டேரெக்டாக வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெண்பா குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து திரும்ப வந்தாச்சு. இன்றைக்கும் வந்து நிறையா ஹோம்ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. வெண்பா குட்டி வந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் ஸ்டார் போட்டு விடுறேன்னு சொன்னேன். ஆனால் மேடம் வந்து எனக்கு போட்டு விட்டுட்ருக்காங்க, குட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்ட்டு. என்னது வெனஸ்டே வெண்பா குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே குலாப் ஜாமுன்லாம் வந்து பண்ணி வச்சுட்டேன். தேர்ஸ்டே வந்து வெண்பா குட்டிக்கு பர்த்டே. ஸோ ஏதாவது ஸ்வீட் இருக்கணும்னு சொல்லிட்டு குலாப் ஜாமுன் தான் பண்ணியிருந்தேன். குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி தான் பண்ணியிருந்தேன். ஆஷீர்வாத் பிராண்டு. நிறைய பிராண்ட் இருக்குது. அதில் வந்து எங்களோட ஃபேவரேட் வந்து ஃபஸ்ட்டு எம்டிஆர், அடுத்து ஆஷீர்வாத். எனக்கு வந்து எம்டிஆராக ஆஷீர்வாத் இருந்தது அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஆஷீர்வாத் தான் சூஸ் பண்ணுவேன். நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து வந்து எம்டிஆர் நல்லா சூப்பராக இருக்கும். குலாப் ஜாமுன் பண்ணி முடிச்சு லஞ்ச் வேலையும் வந்து முடிஞ்சுது. வெண்பா குட்டி வரத்துக்கு முன்னாடியே பருப்பு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், ரைஸு, ரசம் இதெல்லாம் தான் வந்து எங்களோட லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வராங்க ஊர்லேருந்து. அம்மாவை பிக் பண்ணுறதுக்கு வந்து போனோம். பர்த்டேக்கு கோவிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. மார்னிங் ஸ்கூல் இருக்குது, ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் சிக்கன் வேணும்னு சொல்லியிருந்தா. அதனால் கோவிலுக்கு போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்க பூஜா சாமி ஃபோட்டோ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வெண்பா குட்டிக்கு லஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிடுவோம். எப்போவுமே டெய்லி மதியம் வீட்டில் என்ன குக் பண்ணுறோமோ அதே தான் வந்து வெண்பா குட்டிக்கு கொடுப்போம். ஸ்பெஷலாக எதுவுமே தனியாக செஞ்சு கொடுக்க மாட்டோம். எப்பயாவது வந்து வெண்பா குட்டியால் இது சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பருப்பு சாதம் அந்த மாதிரி ஏதாவது தனியாக செஞ்சு கொடுப்போம். மற்றபடி எங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் வெண்பா குட்டிக்கும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனோம். அம்மா வர பஸ் வந்து லால்பாக் டபுள் ரோடு கிட்ட தான் வரும். அங்கே தான் வந்து பிக் பண்ண போகணும். 5க்கு கிளம்புனோம் அப்படின்னா தான் ஒரு 6:15 கிட்ட வந்து ரீச்சிங் டைம் இருந்தது. வீட்டிலேருந்து ஒரு 12 kilometers தான். ஆனால் 1 hourக்கு மேலே ட்ராவலு. நல்லா பீக் டிராஃபிக் டைம் இது 5 o'clock மேலே. கரெக்டாக அப்போ தான் அம்மாவும் வர மாதிரி இருந்தது. அத்தை வந்து லாஸ்ட்டு சண்டே தான் ஊருக்கு கிளம்புனாங்க. அது வந்து பார்த்துருப்பீங்க விலாகோட ஸ்டார்டிங்கில். அதுலேருந்தே வெண்பா குட்டி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தா. இன்றைக்கி வந்து அம்மாயி வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே செம்ம குஷியாயிடுச்சு.
6:20 கிட்ட வந்து நாங்கள் டபுள் ரோட் லால்பாக் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். அம்மாவோட பஸ்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த 5 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு 10 பஸ்ஸஸ் கிட்ட தமிழ்நாடு பஸ் வந்து போயிருக்கோம். நான் வந்து அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் எவ்வளோ பஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. நிறைய பஸ் வந்து போச்சு. பட் எல்லாமே வந்து சேலம்லேருந்து வர்றதில்ல. இல்லையா வராங்க வராங்க. எல்லா பஸ்ஸும் வந்து நிக்குது பாரு. ஆமா டெக்கரேஷன் பாருங்க இங்க. அம்மாவை பிக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து கிளம்பியாச்சு. வெண்பா குட்டிக்கு செம்ம ஹாப்பி. ஜாலியாக கதை பேசிகிட்டே வந்துட்டு இருந்தா. அம்மா வந்த உடனே வந்து வெண்பாக்கு சாக்லேட்டும் கிடச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டபுள் ஹாப்பினஸ் மாதிரி ஆயிடுச்சு. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த முருகன் கஃபே வந்து இருந்தது. லாஸ்ட் டைம் அத்தையை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ருந்தோம். மெனு வந்து சூப்பராக இருந்தது. இடியாப்பம், தேங்காய் பால், அந்த மாதிரி சவுத் இண்டியன் மெனு வந்து ஃபுல்லாகவே இருந்தது. சின்ன ஹோட்டல் தான், பட் ஃபுட் எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தமிழ்நாடு ஃபுட் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வந்து போகலாம். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு டின்னர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெண்பா குட்டியோட பர்த்டே ட்ரெஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். பாரதியா சிட்டி மாலுக்கு வந்து பர்த்டே ஷாப்பிங்க்குன்னு போயிருந்தோம். அந்த விலாக் வந்து பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து பெருசாக எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகவே இல்லை. இந்த ஒரு ரெட் கலர் டிஷர்ட் வந்து எடுத்தோம். இந்த டிஷர்ட் வந்துட்டு ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு செக்ஷன் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. அதில் தேடி இந்த ஒரு டிஷர்ட் மட்டும் கிடச்சிது. இந்த டிஷர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. வெண்பாக்குட்டியோட சைஸுக்குமே வந்து இது கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நெக்கும் ஸ்லீவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த டிஷர்ட் வந்து சூஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் வந்து 259 அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்கள் வர வழியில் வந்துட்டு லஞ்சுக்கு போயிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் இருந்தது. ஷாப்போட நேம் வந்து மறந்துடுச்சு. அங்கே நியூ பார்னில் இருந்தெல்லாம் கூட ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. ராம்பர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு 60 ருபீஸ்லேருந்தே இருந்துச்சு. அங்கேருந்து இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்ஸ் வந்து 2 எடுத்தோம். டிஷர்ட் மாதிரி இல்லாத ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்மருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த 2 டிஷர்ட் டைப்பில் இருக்க ட்ரெஸ் வந்து எடுத்தோம். டிசைன் வந்து எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து பிளெயினாக தான் இருக்கும். பேக் சைடு வந்து 2 பட்டன் கொடுத்துருந்தாங்க. கீழே மட்டும் குட்டி குட்டியாக ஃப்ரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் டிசைன் இதில். மற்றபடி வந்து பிளெயினாக தான் இருக்கும். இதில் வந்து பேக் ஆஃப் 2 தான் வச்சுருந்தாங்க. பிங்க் ஒன்று, ரெட் ஒன்று வாங்கினோம். அடுத்து இப்போ பர்த்டே ட்ரெஸ் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். அத்தையை ஊருக்கு கிளம்புறதுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வரும்போது வர வழியில் வந்துட்டு ஒரு குட்டி ஷாப் இருந்துச்சு. வெளியில் வந்து அந்த மேனிக்வின் பொம்மைக்கு வந்து இந்த ஒரு பட்டுப்பாவாடை செட் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. சில்வர் கலர் ஸ்கர்ட் வித் டாப் வந்து டார்க் க்ரீன் கலரில் இருந்தது. அந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி வந்து ஜஸ்ட் அந்த ஷாப்பை க்ராஸ் பண்ணும்போது பார்த்தது தான். அதுக்கப்புறம் 2 டேஸ் வந்து எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு அந்த ட்ரெஸ் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதுவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஷாப்க்கே வந்து போனோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாக்டாக நான் பார்த்த ட்ரெஸ்ஸும் கலர் காம்பினேஷன் வந்து இல்லை. பட் வேறு கலர்ஸில் நிறைய காம்பினேஷனில் நிறைய பட்டு பாவாடை சட்டை வந்து வச்சுருந்தாங்க. நிறைய மெட்டீரியல்லையும் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ்லையும் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ப்ரொக்கேட் டைப் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. கீழே ஸ்கர்ட் வந்துட்டு நார்மலான ஒரு காட்டன் மெட்டீரியல். அதில் வந்து கொஞ்சம் எம்ப்ராய்டரி ஒர்க், சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ண மாதிரி இருந்தது. ஸ்கர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸ்கர்ட்டை மிஸ் பண்ண வேணாங்கிற அளவுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் வந்துட்டு இந்த செட்டு தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்கர்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக பெரிய பெரிய ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. சைடில் வந்து கட்டுறதுக்கு நாட்டும் கொடுத்துருந்தாங்க. டாப்பில் வந்துட்டு நெக்கில் எம்ப்ராய்டரி டிசைனும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டாப் ஓவரால் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன த்ரெட் ஒர்க் வந்து டிசைன் கொடுத்துருந்தாங்க.
மிஷின் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு 2000 கிட்ட வந்துச்சு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஸ்கர்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால வாங்கியாச்சு ஃபைனலி. இதுதான் வந்துட்டு வெண்பா குட்டியோட 4th பர்த்டே ட்ரெஸ். கலர் காம்பினேஷனாக வந்து கொஞ்சம் நல்லா பர்த்டே அளவுக்கு கிராண்ட் இல்லையோன்னு தோணுச்சு. பட் போட்டதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருந்தது. பர்த்டே அன்னைக்கு ஒரு பெரிய அலப்பறையே பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து பர்த்டே விலாகில் பார்க்கலாம். இந்த விலாகை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பை, தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.